வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன். இன்றைக்கி ராக்கம்மா கிச்சனில் சோம்பேறி கோழி வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். சோம்பேறி சிக்கன். தேவையான பொருள்: உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 2 பெரிய சைஸில் பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி பழம். சின்ன பழமாக இருந்ததுனால 3, பெருசாக இருந்தால் 2. தேவையான பொருட்கள்: தக்காளியை கழுவிக்கலாம், வெங்காயத்தை கழுவிக்கலாம், வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், வெங்காயம் அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி கட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். வாஷ் பண்ண கழுவின சிக்கன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2, 3 காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி போடணும்னு இல்லை, நம்ம அப்படியே கட் பண்ணி கூட போடலாம். போட்டால் கொஞ்சம் கிரேவியாக இருக்காது, கொஞ்சம் சுக்கா மாதிரி வரும். அதனால் நம்ம கிரேவியாக தேவைப்படுதுன்னு தான் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம். சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை எடுத்து போயிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வைக்க வேண்டியது தான். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ண கடாயை வச்சுக்கலாம்.
ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்பப்போ நடுவில் திறந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. கம்மியாக இருந்தால் போட்டுங்க. மிளகாத்தூள் உப்பெல்லாம் சரி பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிடணும். சோம்பேறி சிக்கன் ரெடி. ராக்கம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.